அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை எல்லோருமாக இணைந்து ஒரு நேசிப்போட ஒரு மகிழ்ச்சியாக வாழும்போது இந்த நாள் இனிய நாளாக, இந்த வாழ்க்கையை இனிய வாழ்க்கையாக வாழ்ந்து விட மாட்டோமா என்கிற பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம் சார். அது என்ன சார், எல்லாருமாக சேர்ந்து வாழ்வது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ஒவ்வொரு மனிதர்களுமே ஏதோ ஒரு வகையில் தனித்தனியா இருக்க விரும்புகிறானே தவிர சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையவே நம்ம இழந்துட்டோம் சார். இந்த கம்யூனிட்டி லைஃப்னு சொல்கிறாங்கல்ல, சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை, அந்த சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் நரகமாயிட்டான் சார். சக மனிதனை சகிச்சுக்க முடியல சார். குடும்பத்தில் சேர்ந்து வாழ மாட்டான் சார். ஒரு மனிதனோட இணைந்து பேச மாட்டாங்க சார். ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தோட சண்டை போடுறான், ஒரு வீடு இன்னொரு வீட்டோட சண்டை போடுறான், ஒரு தெருக்காரங்க பக்கத்து தெருவிலிருந்து சாக்கடை இங்கே வருதுன்னு ஒரு தெருக்காரன் இன்னொரு தெருக்காரனோட சண்டை போடுறான், ஒரு ஊர்க்காரர்கள் இன்னொரு ஊர்க்காரர்களோட சண்டை போடுறாங்க, ஒரு மாநிலத்தவர்கள் இன்னொரு மாநிலத்தவர்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு மொழி பேசுறவங்க என் மொழி தான் மூத்த மொழின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னொரு மொழிக்காரர்கள் அதை எப்படி நீங்க எங்க மொழியை தப்பா பேசலான்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எப்படி சாதி ரீதியாக பிரிக்கப்படுவது ஒரு கஷ்டமான விஷயமோ, மொழி ரீதியாக இன ரீதியாக மனிதர்களை பிரித்து வைப்பதும் ஒரு தவறான விஷயம் தான் சார். ஏன்னா நம்ம மொழி தாங்க நமக்கு கற்றுக் கொடுத்தது. எல்லாரும் அவர்களுடைய நாடு அவர்களுடைய உலகம் சிறந்ததுன்னு சொல்லும் போது நம்ம தாய்மொழியான தமிழ் என்ன தெரியுமா கற்றுக் கொடுத்தது? யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு கற்றுக் கொடுத்தது. கரெக்டா? எல்லாரும் நம்ம மக்கள் பா, எல்லாரும் நம்ம உணர்வு பா. பாரதி அதுதானங்க பாடினாரு, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இங்கு ஒற்றுமை இல்லையேல் அனைவருக்கும் தாழ்வேன்னார். ஒற்றுமை இல்லைன்னா எல்லோருக்கும் தாழ்வு. இப்ப ஒவ்வொரு நாட்டை சொல்லும் போதும் ஒவ்வொன்று சொன்னாங்க. ஆனா இந்தியாவை சொல்லும் போது என்ன தெரியுமா சொன்னாங்க? யூனிட்டி இன் டைவர்சிட்டினாங்க. யூனிட்டி இன் டைவர்சிட்டி சார். வேற வேற மதத்தினர், வேற வேற கலாச்சாரம், வேற வேற உடை, வேற வேற உணவு, வேற வேற பழக்க வழக்கங்கள், வேற வேற குடும்பங்கள், இப்படி வேற வேற விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்தியன் என்கிற ஒரு வார்த்தையில் எல்லோரும் ஒன்றுபடுகிறார்களே, அதுதான் இந்தியாவினுடைய பலம் நாங்க. அப்படி இந்த ஒற்றுமையின் மூலமாகத்தான் உலகத்துல நீங்க வரலாறு எடுத்து பாருங்களேன், ஒற்றுமையின் மூலமாகத்தான் வரலாற்றுல பல விஷயங்கள் சாதிக்கப்பட்டிருக்கு சார். பிரான்ஸ்ல ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒரு சர்ச் இடிபட்ட நிலையில இருக்கு. அப்படியே ரொம்ப சிதிலம் அடைஞ்சு கிடக்கு அந்த சர்ச். அப்ப அந்த ஊர் மேயர் சொல்றாரு, இந்த சர்ச்சினால இப்ப யாருக்கும் பயன் இல்லை, இங்க வழிபாடு நடத்த முடியாது, சர்ச்சை இடிக்க போறோம்னு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க சார். சர்ச்சை இடிக்க போறோம்னு. இப்ப அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சொல்றாங்க, இது வழிபட்ட இடம், எங்க முன்னோர்கள் வழிபட்ட இடம், எங்க அப்பா மக்கள் கும்பிட்ட இடம், இதை இடிக்க கூடாதுன்னு ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க. அதனால பிரயோஜனம் இல்லைங்க, நாங்க இடிக்க போறோம், சர்ச்சு பாதி இடிஞ்சிருச்சு, இனிமே இதை மேம்படுத்தி கட்ட முடியாது, அதனால கவர்மெண்ட் கிட்ட ஃபண்ட் இல்ல, அதனால நாங்க சர்ச்சை இடிக்க போறோம்னு மேயர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு சார். இப்ப அந்த ஊர் மக்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க? போராட்டத்தையே வித்தியாசமா பண்ணாங்க சார். வித்தியாசமான போராட்டம் என்ன தெரியுமா? அவங்க வீட்டை இடிச்சாங்க சார். அவங்க வீட்டுல சின்னதா இப்போ ஒரு மர ஜன்னலை இடிச்சு கொண்டு வந்து சர்ச்சில் வைக்கிறது, கொஞ்சோண்டு செங்கல் எடுத்துட்டு வந்து சர்ச்சில் வைக்கிறது, அவங்க வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்குமோ அதை கொண்டு வந்து அந்த சர்ச்சை கட்டினாங்க சார். சர்ச்சை கட்டினாங்க சார். அவங்க வீட்டில் கிடைக்கக்கூடிய, வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன மரக்கட்டையை எடுத்துட்டு வந்து அந்த சர்ச்சுக்கு வச்சு கட்டுறது. இப்படி ஓரளவுக்கு அந்த சர்ச்சுக்கு வந்துட்டு போற மாதிரி, வழிபாடு பண்ற மாதிரி ஓரளவுக்கு அந்த சர்ச்சை எடுத்து கட்டிட்டாங்க சார். கட்டி முடிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மாச போராட்டத்துல அந்த சர்ச்சை அந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து கட்டிட்டாங்க. இப்ப மேயர் வர்றாரு, இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு, சர்ச்சை இடிக்கலாமா வேணாமான்னு இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்தவருக்கு கண்ணில் ஆனந்த கண்ணீரா வருது சார். ஆனந்த கண்ணீர். கூப்பிட்டு சொல்றாரு மக்கள் கிட்ட, இப்ப இந்த சர்ச்சு கட்டப்பட்டதா, வழிபாடு தலமாக மாற்றப்பட்டுருச்சா, இந்த சர்ச்சை மீட்டு எடுத்துட்டோமான்னா இல்லைன்றதான் உண்மை. ஏன்னா இது ஒரு மாதிரி வித்தியாசமான முறையில் கட்டப்பட்டிருக்கு, ஆனால் சரியான ப்ராப்பராக கட்டப்படலை. இது எந்நேரமும் இடிந்து விழுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய கட்டடம் தான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஏதோ கையில் கிடச்சதை வச்சு ஒன்று கட்டியிருக்கீங்க. ஆனாலும் கூட நான் இந்த சர்ச்சை இடிக்க போகிறதில்லை, பதிலுக்கு இந்த சர்ச்சை இன்னும் எப்படி கட்டணும்னு அதற்கான எஸ்டிமேஷன் போட்டு நான் கவர்மெண்ட் கிட்ட, அரசாங்கத்துக்கிட்ட நிதி வாங்க போகிறேன், நிதி வாங்குறதுக்கு பரிந்துரைக்கை செய்ய போகிறேன், நான் வந்து இந்த சர்ச்சை கட்டுறதுக்கான முனைப்புகளை செய்கிறேன். ஏன் தெரியுமா? ஒரு ஆலயம் இடிபட்டால் அல்லது தன்னுடைய முன்னோர்கள் வழிபட்ட இடம் இடிபட்டுருச்சேன்னு சொல்லி இந்த ஊர் மக்கள்லாம் ஒற்றுமையா இருந்து உங்க வீட்டில் அவங்க வீட்டில இருந்து பொருட்களை உங்க வீட்டை இடிச்சு அந்த பொருட்களை கொண்டு வந்து சர்ச்சுக்காக வச்சிங்கல்ல, ஊருக்காக அல்லது பொது நலத்திற்காக இந்த கிராமத்து மக்கள் இவ்வளவு ஒற்றுமையா இருக்கீங்களே,
உங்களுக்காக, உங்களில் ஒருவனாக நான் இந்த சர்ச்சை கட்டித்தரேன்னு அந்த மேயர் சொன்னாராங்க. இப்போ நம்ம ஒற்றுமையா இருக்கும்போது என்ன ஆகும்னா, மற்றவர்கள் நம் மீது ஈர்க்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தின் மூலமாக இந்த நாடும் வீடும் நலம் பெறக்கூடிய ஒரே ஆயுதம் எதுப்பான்னா இந்த ஒற்றுமைங்க. ஒற்றுமை சார் வரலாற்றை புரட்டி போட்டிருக்கு சார். ஒற்றுமையாக நடந்த விஷயங்கள்லாம் வரலாற்றை புரட்டி இருக்க. நீங்க 1950 வரை அமெரிக்கால இருந்த மாதிரியான நிறவெறி உலகத்துல கிடையாது. ரேசிசம் டு த கோர் அப்படின்வாங்க. மாண்ட் கிராம்ரே அப்படின்ற இடத்துல ஒரு பஸ், இந்த பஸ்ல ஒரு கருப்பினத்து பெண் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு வெள்ளை இனத்தவர் வந்த உடனே அவர் சொல்றாரு, நான் நிக்கிறேன் நீ உட்கார்றியா, எந்திரின்றார். ரோசா பார்க் அவங்க பேரு, அந்த கருப்பினத்து பெண்ணுடைய பேரு ரோசா பார்க். அவங்க எந்திரிக்க முடியாதுன்றாங்க. நான் ஏன் எந்திரிக்கணும்? மனிதர்களுக்கு மனிதர்கள் சமம். ஒரு வெள்ளையர்கள் வந்தா நாங்க கருப்பர்கள் எதுக்கு எந்திரிக்கணும்? எந்திரிக்க முடியாதுன்றாங்க. பெரிய பிரச்சனை ஆகுது சார். பாய்காட் பண்றாங்க சார். மாண்ட் கிராம்ரே அந்த இடத்தினுடைய பேரு பஸ் பாய்காட்னு 1950 இந்த ரோசா பார்க் பஸ் பாய்காட்னு பெரிய புரட்சியை உருவாக்குறாங்க. பஸ் பாய்காட் புரட்சின்னு. அந்த புரட்சிக்கு பேசினது யார் தெரியுமா? புகழ்பெற்ற மார்ட்டின் லூதர் கிங் அதை வழி நடத்துறாரு. மார்ட்டின் லூதர் கிங்கினுடைய பேச்சு, அந்த உரை, அது அத்தனை பேரை அப்படி இருக்குது. சேஸ் யுவர் ட்ரீம் என்கிற அவருடைய அந்த புகழ்பெற்ற உரையெல்லாம் அந்த நேரத்துல தான் வருது. இந்த ஒற்றுமையின் காரணமா என்ன தெரியுமா சார் ஆச்சு? சிவில் ரைட்ஸ் கமிஷன், அதே போல பல சட்டங்கள் 1965 பல சட்டங்கள் உருவாக்கப்பட்டு இந்த ரேசிசம் முழுவதுமாக அமெரிக்காவிலிருந்து நீங்குவதற்கு அது காரணமாக இருந்ததுன்னாங்க. இந்த ஒற்றுமை. நம்ம சின்ன வயசுல ஸ்கூல்ல ஒரு கதை படிச்சிருப்போம், அந்த புறா கதை படிச்சிருக்கீங்களா? புறாக்கள் கதை. ஒரு 5 புறா எல்லாம் கூட்டமா சேர்ந்து சாப்பிட்றதுக்காக போச்சு. ஒரு காட்டுல கீழே தானியங்களாக கிடந்துச்சு. இந்த புறாக்கள் எல்லாம் என்ன பண்ணுச்சான், அந்த ஒரு குட்டி புறா சொல்லுது, அங்க கீழே தானியமா கிடக்கு, இந்த பெரிய புறாக்களை விட்டுட்டு நான் போய் சாப்பிட போறேன்னு அது போயிடுச்சு. பெரிய புறாக்கெல்லாம் தெரியுது அது வலைய விரிச்சிருக்காங்கன்னு. ஆனா குட்டி புறா விட முடியாதுல்ல. இப்ப எல்லா புறாவும் அதை காப்பாத்துறேன்னு போய் வேடன் விரிச்ச வலையில மாட்டிக்கிட்டாங்க. அந்த புறாக்களால தப்பிக்கவே முடியல. அந்த வலையில கால்கள் எல்லாம் சிக்கிக்குச்சு, தப்பிக்கவே முடியல. வேடன் கிட்டக்க வந்தான். இப்ப எல்லா புறாக்கள் என்ன தெரியுமா பண்ணாங்களாம்? சின்ன வயசுல நம்ம படிச்சிருப்போம்ல, எல்லா புறாவும் என்ன பண்ணுச்சு? எல்லாமா சேர்ந்து உடனே சிறகை விரிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த வலையோடு சேர்ந்து எல்லா புறாக்களும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. வேடனால பிடிக்கவே முடியல. இந்த புறாக்கள் எல்லாம் பறந்து போய் என்ன பண்ணுச்சு? ஒரு பெரிய மலை மேல போய் உட்கார்ந்தது. அந்த மலையில இந்த புறாக்களுக்கு ஒரு எலி நண்பனாக இருந்தான். அந்த நண்பனான எலி என்ன பண்ணுச்சு? அந்த வலையெல்லாம் கடிச்சு அத்தனை புறாக்களையும் விடுவித்தது அப்படின்னு சின்ன வயதுல நம்ம ஒரு கதை, நீதி கதை படிச்சிருப்போம்ல. என்ன தெரியுமா அர்த்தம்? எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஒற்றுமையாக இருந்தா, நண்பர்களை சம்பாதித்திருந்தோம்னா, இந்த சமூகத்துல உறவுகளை சம்பாதித்திருந்தோம்னா, மனிதர்களை சம்பாதித்திருந்தோம்னா, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்திருந்தாலும் நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து விட முடியும் என்கிற ஒரு பெரிய ஆயுதத்தை இந்த ஒற்றுமை நமக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த நாள் மட்டும் இல்ல, இந்த ஒற்றுமையை கையில் எடுத்துக்கொண்டால் எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி, வணக்கம்.